இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் இந்த தை மாதத்துக்கு பிறகாவது என் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு ஒளி வெளிச்சம் தெரியுமா குருஜி? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். 9 கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புத்திர லாபம் என்பது கிடைக்கிறது. பணம் சம்பாதிக்கின்ற வழிகள் எல்லாம் வருகிறது. 2 கூடிய தனாதிபதி 5 கூடிய யோகாதிபதி இருக்கும் பொழுது 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் பட்ட சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் என்பது உங்களுக்கு அதிகமாகிறது. நம்மக்கிட்ட இப்போ பணம் இல்லை, கம்பெனி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம், ஆனால் அதற்கு நமக்கு பேசிக் மணிங்கிறது இல்லை என்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டாகும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் இந்த தை மாதத்துக்கு பிறகாவது என் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு ஒளி வெளிச்சம் தெரியுமா குருஜி? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதில் முதல் மாற்றமாக நாம் எதை காணலாம் என்றால், 2-9 கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறாரே, இங்கிருந்து உங்கள் மாற்றம் என்பது தொடங்குகிறது. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்துக்குடையவன் யோகாதிபதி வீட்டில் இருக்கிறான். பாக்யஸ்தானத்துக்குடைய சுக்கிர பகவான் யோகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது பேரதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்பது வரப்போகிறது. அது என்ன பெரிய அதிர்ஷ்டம்? நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை நோக்கி ட்ராவல் பண்ணீங்களோ அந்த அதிர்ஷ்டம் உங்கள் கைக்கு வந்து உட்காரும். ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கிறது. அந்த பறவை தான் நீங்கள் தேடி வந்த தங்கப்பறவை. அந்த தங்கப்பறவை உங்களை இனம் கண்டு கொண்டு உங்கள் கரங்களில் வந்து அமரப்போகிறது. அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 2-9 கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புத்திர லாபம் என்பது கிடைக்கிறது. பணம் சம்பாதிக்கின்ற வழிகள் எல்லாம் வருகிறது. 2 கூடிய தனாதிபதி 5 கூடிய யோகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது சுக்கிரனுடைய அருட்கீர்த்தியால் பலவிதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. சில பேருக்கு மீடியாவில் வேலை கிடைக்கும், சில பேருக்கு சினிமா படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு வந்து வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு அவர்களை அழைத்து சென்றுவிடும். சில பேர் வந்து ஒரு படம் எடுப்பாங்க, அதில் நல்லா ஜெயிப்பாங்க. சில பேர் வந்து ஐடி கம்பெனி மாதிரி ஆரம்பிப்பாங்க. சில பேர் வந்து டிராவல்ஸ் மாதிரி ஆரம்பிப்பாங்க. இது போன்ற நறுமணங்கள், வாசனை திரவியங்கள், சென்ட்டு, சோப்பு, ஊதுபத்தி, இதெல்லாம் வாசனையான விஷயங்களோ அவை அத்தனையும் அந்த சுக்கிர பகவான் இதெல்லாம் தருகிறார். யோகாதிபதி வீட்டில் இருக்கும்போது அந்த துறையில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாகிறீங்க. இனிப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க, பேக்கரி மாதிரி சிறிய துரித உணவுகள் பண்ணுறவங்க, இவர்களெல்லாம் கூட மிகப்பெரிய லெவலுக்கு போகிறீங்க. 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் பட்ட சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் என்பது உங்களுக்கு அதிகமாகிறது. நண்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்குரிய மிகப்பெரிய சேலஞ்சே என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா, இந்த 10லே குரு பகவான் வரும் பொழுது பதவி என்பது பறிபோகும். மிகப்பெரிய சேலஞ்ச் என்பது ஏற்படும். இப்போ நான் சொன்ன பாருங்க, திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும்னு. இப்போ இந்த பீரியடில் இந்த ஜனவரி 15க்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஒன்று ஏற்படும். புதுசாக தொழில் தொடங்கிறது, பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்டரை இன்வைட் பண்ணுறது, இன்வைட்டரை வந்து பார்க்கறது, இன்வெஸ்டரை அவர்களை சந்திக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். கன்னிராசிக்காரர்கள் அவர்கள் தரும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள். நம்மக்கிட்ட இப்போ பணம் இல்லை, கம்பெனி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம், ஆனால் அதற்கு நமக்கு பேசிக் மணிங்கிறது இல்லை என்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டாகும்.
அடுத்ததாக 2 9 கூடிய 5ஆம் இடத்தில் இருந்ததைப் போலவே 10ஆம் இடத்து குரு பகவான் தொடர்ந்து தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வேலையை விட்டு துரத்துறது எப்படான்னு பார்த்துட்டு இருக்கார். அப்போ 1 10 கூடிய புத பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இதான் 2வது கிரக பயிற்சி. கொஞ்சம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி முடிகிறதுக்குள்ளேயே வேறு இடத்துல வேலை கிடச்சிரும். புதிய ஸ்கோப் என்பது வந்துடும். கொஞ்சம் ட்ரை பண்ணும். 10 கூடிய புத பகவான் ராசி 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க. ஏற்கனவே அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரன் வேறு நல்லா இருக்காரு. சில பேருக்கு கல்யாணம் ஆகிடும், சில பேருக்கு காதல் கைகூடும், மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படும். மிக மோசமான விஷயமாக ஒன்று கருதலாம். என்ன அப்படின்னா 8 கூடிய செவ்வாய் பகவான், அவரே தான் 3 கூடிய வரும். 3 கூடிய உச்சம் பெற்ற 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கூட பிறந்த அண்ணா தம்பினால உங்களுக்கு நற்பெயர்கள், அவங்களோட ஒரு நல்ல சுமூகமான உறவுகள் போன்றவை ஏற்படும்னு வச்சுக்கிட்டாலும் 8 கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்னா புத்திரஸ்தானத்தில் பிரச்சனை வரும், சொத்துக்களால் பிரச்சனை வரும். அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு சார், வாய்தா மேலே வாய்தாவாக போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில என்று நினைப்பவர்கள் எல்லாம் ரொம்ப பரம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். வழக்கு நம்ம பக்கம் வருமானா வராது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படும். ஸோ வழக்குக்காக செலவு பண்ணுறவங்க, வக்கீலுக்கு செலவு பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சிக்காரன் காலில் விழுவுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துடலான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடணும். யார் யார்ட்டெலாம் சண்டை போட்டிங்களோ அவங்க காலிலே விழுந்துட்டு போயிடலாம். இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை வர்றதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதை பண்ணிட்டு போயிடலாம். நண்பர்களே, இந்த 8 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது சில பேருக்கு IVF IUI பண்ணுறதுனா கூட தடைப்படும். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சார், எனக்கு குழந்தையே இல்லை, போகாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, செய்யாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆனால் பிரச்சனை என்னவென்றால் எனக்குரிய ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது என்று நினைப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். இப்போ கன்னிராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயம், அதிர்ஷ்டம் வருகிறது, புதிய வேலை வருகிறது, பிழைத்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். மற்றபடி குழந்தை விஷயமோ வக்கீல் சொத்து விஷயமோ எதிலும் ஈடுபடாதீங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் என்னை சந்தித்து என்னிடம் ஜோதிடம் பாருங்கள். விஷ்ணுமாயாவினுடைய அருளை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.